This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ரெக்கை விரியலை, சக்கரம் சுத்தலை, ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் என்னாச்சு? 4 முக்கிய விஷயங்கள். விபத்தில் சிக்கிய விமானத்தின் கருப்பு பெட்டியை மீட்டு விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 265 பேர் பலி கொண்ட விமான விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்க உயர்மட்ட விசாரணை குழுவை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைத்துள்ளது. இந்நிலையில் இந்த விமானம் இயங்குவது குறித்து விமானி அசோகன் பேட்டி ஒன்றில் விரிவாக பேசியிருக்கிறார். வாவ் தமிழா என்ற யூடியூப் சேனலுக்கு அமெரிக்காவில் இருந்து பேட்டி தந்துள்ள விமானி அசோகன், கருப்பு பெட்டி தற்போது கிடைத்திருக்கிறது. ஆனால் விபத்து நடந்த இந்த 24 மணி நேரத்தில் இன்னும் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியவில்லை. பொதுவாக விமான விபத்து என்றாலே அது சம்பந்தமான விசாரணை நடத்தி 1 மாதத்தில் ரிப்போர்ட் வந்துவிடும். ஆனால் இந்த விபத்தில் போயிங் தரப்பு உட்பட அனைத்து தரப்பினருமே விசாரணையை கையில் எடுத்து வருவதால் இது சம்பந்தமான அறிக்கை விரைவிலேயே வெளியாகலாம். எப்பொழுதுமே விமானத்தில் 2 பைலட்கள் இருப்பார்கள். ஒருவர் விமானத்தை ஓட்டுவார், மற்றொருவர் கருவிகளை மானிட்டரிங் செய்வார். மானிட்டரிங் செய்பவர்தான் லேண்டிங் டயரை கீழே கொண்டு போக வேண்டும். மேலே செல்ல ஆரம்பித்ததுமே சக்கரத்திற்கு அங்கு வேலை இல்லை. இது 400 அடியிலேயே நடந்துவிடும். ஆனால் அந்த விமானத்தில் வெளியான காட்சியை பார்த்தால் 650 அடி உயரத்தில் பறக்கும்போது லேண்டிங் கியர் வெளியே இருக்கிறது, பிளே உள்ளேயே இருக்கிறது. பிளே என்பது விமானத்தின் ரெக்கையின் பின் விளிம்பில் இருக்கும் ஒரு சாதனம் ஆகும். இறங்கும் போது விமானத்தை பைலட் லிப்ட் செய்யவும் ஏறும்பொழுது டிராக்ஸ் ஆகியவற்றை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. எனவே பிளாக் என்பது விமானத்தில் முக்கியமான கருவியாகும். பிளாக் இல்லாமல் எப்படி டேக் ஆஃப் செய்ய முடியாது. ஏனென்றால் பிளாக் இல்லாமல் செய்தால் வார்னிங் செய்துவிடும். இந்த வார்னிங்கை மீறி பைலட் விமானத்தை இயக்க முடியாது. இது நிச்சயம் பிளாக் போட்டுதான் எடுத்துள்ளதாக நான் நினைக்கிறேன். இப்படிதான் கடந்த 2008ஆம் ஆண்டு பிளாக் போடாமல் இயக்கி இந்த விமானம் விபத்துக்குள்ளாக்கிவிட்டது. கியர், பிளாக் இரண்டுமே பக்கத்திலேயே இருக்கும். ஒருவேளை கியர் போடுவதற்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் பிளாக்கை மாற்றி இயக்கி இருக்கலாம். அதுவும் ஒரு அனுமானம்தான். காரணம் பைலட்டும் மனிதர்தான். ஒருவேளை தவறி அதை செய்திருந்தால் இந்த விபத்து பைலட்டுடையதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும். 2 பைலட்டுகள் இருந்தாலும் விமானத்தை ஓட்டுபவர்தான் முன்னாடி பார்த்து ஓட்ட வேண்டும். பறவைகள் ஏதாவது வருகிறதா என்று வெளியில்தான் கவனம் செலுத்துவார். மற்றொருவர் கியர் உட்பட்ட மற்ற சாதனங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லது 2 என்ஜின்களுமே எரிபொருள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒரு என்ஜின் இல்லாவிட்டாலும் மற்றொரு பயன்படுத்த முடியும். 2 என்ஜினுமே ஒரே நேரத்தில் பழுதாக வாய்ப்பே கிடையாது. எனவே இந்த விபத்துக்கான காரணங்கள் என்னென்ன என்பது இனிமேல் தான் விசாரணையில் உறுதியாகும் என்றெல்லாம் தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.